நீங்க திறன்நிதி வாங்கி தவறா பயன்படுத்துறீங்கன்றது தான் அவங்களுடைய தவறா ஆடம்பர திறன்நிதி வாங்கி ஏதாவது நடிகைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தோமா, இல்ல திறன்நிதி வாங்கி நடிகைக்கு பியோனுடைய கார் வாங்கி கொடுத்தோமா, இல்ல திறன்நிதி வாங்கி நாங்க வந்து பெரிய பங்களா கட்டி அந்த பங்களாக்குள்ள சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தோமா, இல்ல திறன்நிதி வாங்கி மும்பையில் நடிகர் நடிகையுடைய கல்யாணத்துக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல நாங்க போயிட்டு வந்தோமா? ஏன் நார்மல் கால்ல இது பண்றீங்க? வாட்ஸ்அப்ல சொன்னீங்க. வாட்ஸ்அப் வந்து கேட்க மாட்டேங்குது தம்பி, நெட்வொர்க் ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே ஓகே ஓகே. இல்ல வாட்ஸ்அப்ல என்ன ப்ராப்ளம்? இதுல எனக்கு என்ன நம்பர் எல்லாமே தெரியுது, ட்ரேஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இல்லப்பா எனக்கு அது வந்து நெட்வொர்க் எடுக்க மாட்டேங்குப்பா. நாங்க இருக்கிற இடத்துல இந்த நார்மல் கால் தான் எடுக்குது. அதுக்கு தான் நான் வந்து நினைச்சேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா. நீங்க எதாவது சொல்லணும்னு நினைச்சுன்னா நீங்கப்பா சொல்லுங்க. இல்லாட்டி நீங்க எனக்கு ஆடியோ மெசேஜ் தான் போட்டு விடுங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா. ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க அட்வொகேட் பேசினதுல அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த மான நஷ்ட வழக்கு போடுறது எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிட்டும்பா சீமான் சார் தரப்புல இருந்து. மான நஷ்ட வழக்கு அதான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன் எல்லாமே. சார் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க தம்பி, நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ராப்ளம் வேண்டாம், எனக்கு பிரச்சனை உங்ககிட்ட வேண்டாம். எனக்கு வந்து அது கிளாரிட்டியா நீங்க சொன்னீங்கல்ல, மதுரை செல்வம் பண்ணிருக்கிறதே சீமான் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்புறம் நாளைக்கு வாபஸ் வாங்கிட்டு வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா நான் இங்க அதாவது நாங்க பேசுறது நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்க, நாங்க சொல்றத பொய் நம்புறீங்க பாருங்க. நம்பி இல்ல யார் யாரெல்லாமோ உங்களை பயன்படுத்துறாங்க, அந்த பயன்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் எல்லா விமர்சனங்களையும் வச்சு. இப்ப நீங்க பண்றதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. இப்ப நீங்க பண்ணி கொடுக்கல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நான் போட மாட்டேன் சீமான் சார் சொல்ற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. போட மாட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்கன்னு சொல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சீமான் சார் யாருக்கும் இல்ல. ஒரு நிமிஷம் ஒண்ணு புரிந்து கேளுங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றத்தை பார்ப்பாங்க. இல்ல ஒரு ரோலே இல்ல. நீங்க வந்து புகாரா உங்களுடைய யாராவது உங்களை வற்புறுத்தினாங்களா புகார வாபஸ் வாங்க சொல்லி? இப்ப நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் தம்பி? இப்ப நான் உங்களுக்கு வந்து எனக்கு அஷூரன்ஸ் வேணும்னு கேட்கறேன். இப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், விட்டுருங்க. நான் வித்ட்ரா பண்ணல விடுங்களேன், முடிஞ்சு போச்சு இல்ல. வித்ட்ரா பண்ணல விட்டுருங்க. இல்ல புகார வாபஸ் வாங்க சொல்லி உங்களை யாருமே சொல்லல. நீங்களே உங்களுடைய முழு நீங்க நான் கேட்டுக்கிறத எனக்கு நீங்க பண்ண முடியுமா தம்பி? சீமான் சார் வந்து எனக்கு அந்த இது விட்டு நான் மான நஷ்ட வழக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும். அப்படியே சொல்லணும். அப்ப நான் ஏன் வித்ட்ரா பண்ணி கொடுக்கணும்? உங்களை யாருமே கேட்கலைக்கா? அப்ப விட்டுடுங்க. அப்ப நானே வித்ட்ரா பண்ண கேஸ் வருமோ அதான் விட்டுடுங்க. இப்ப நான் வந்து நான் கேஸ் வருமோ நான் ஃபைட் பண்ணிக்கிறேன், விட்டுடுங்க. முடிஞ்சு போச்சு தானே. இதுல என்ன இருக்கு? நீங்க எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு வந்து பண்ணணும் தம்பி? தெளிவா அதாவது வீரலட்சுமி மேல நான் உங்களால நம்ப மாட்டேன் தம்பி. நான் நம்ப மாட்டேன். நீங்க வந்து நான் நம்ப மாட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். நம்பவே தேவையில்லை. விட்டுடுங்க. அப்ப கேஸ் வருமோ நான் பாத்துக்கிறேன், விடுங்க.